இனியவர்களே, ஆனந்தமானவர்களே, அற்புதமானவர்களே, தமிழ்நாட்டில் தனி பெரும் சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிட்டு விஸ்வரூபம் எடுத்து மிகப்பெரும் யோகத்தை கொடுத்து மிகப்பெரும் கட்சியை பலப்படுத்தி பிஜேபி என்ற ஒரு பெரும் கட்சிக்கு மிகப்பெரும் அங்கீகாரத்தை மிகப்பெரும் வளர்ச்சியும் இன்றைக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன எடப்பாடியார்களும் மற்ற மாற்றுக் கட்சியினர்களும் இன்றைக்கு பிஜேபி தான் வேண்டும் என்று சொல்வது. அந்த பிஜேபி தமிழ்நாட்டில் யாரால் அடையாளப்படுத்தப்பட்டது என்று கேட்டேன் என்றால் அண்ணாமலை என்ற ஒரு சிங்கத்தின் மூலியமாகத்தான் அந்த விஸ்வரூப எழுச்சி பெற்றது. இன்றைக்கு கோடான கோடி இளைஞர்கள் சேர்ந்து காத்திருக்கின்றார்கள். அத்தனை பேரும் நம்முடைய யூடியூப் சேனலுக்கும் நமக்கும் சரி அண்ணாமலைக்கும் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கோரிக்கை, தனி கட்சி ஆரம்பித்து விஜயோடு கூட்டணி ஆரம்பிங்கள். இன்றைய தலைப்புச் செய்தி, அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்கின்றாரா என மிகப்பெரும் அதிருப்தியில் இருக்கின்றார். இருந்தாலும் கட்சியோட நாகரிகம் கருதி கட்சியோட மோடி அவர்கள் அண்ணாமலையை முழுதுமாக விரும்புகின்றார், முழுதுமாக நம்புகின்றார். இருந்தாலும் இந்த இடையில் இருக்கக்கூடிய சில தகவல்கள், இடைத்தரகர்கள் எல்லாம் அமித்ஷா அவர்களிடம் ஒரு சில தவறான தகவல்களை சொல்லி, அதாவது ஒரு மாபெரும் பவரை, சூரியனை ஆதவனை கையால் மறைக்க முடியாது, அண்ணாமலை என்ற பவர், அண்ணாமலை ஜோதியை, இந்த கார்த்திகை மாதத்து ஜோதியை யாராலையும் மறைக்க முடியாது. அப்படியாப்பட்ட சூழ்நிலை அண்ணாமலையை அடக்கி வாசிக்க சொல்லி ஒரு சின்ன கூண்டுக்குள் அடக்கி ஒரு திருமண பிரச்சாரம் 100-200 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு ஒரு பொறுப்பாளரை போட்டு அவர் அடக்கலாம் என்று பார்க்கின்றார்கள். இது அண்ணாமலைக்கு நடக்கும் மிகப்பெரிய செய்தி. இதை புரிந்து கொண்டு அவரும் மனோரச்சனம், நிறைய நல்ல விரும்பிகள், நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் விரும்பிகள், ஏன் எனக்கு தெரிந்த ரஜினிகாந்த் கூட ஒரு தகவல் சொல்லி அனுப்பிச்சிருந்தா கூட எங்களை தகவல் தனி கட்சி ஆரம்பித்து நீங்கள் ஃபோர்ஸோடு இருங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் நிறைய அட்வைசர்கள், ஏன் நீங்கள் விஜயோடு கூட கூட்டணி வைங்கள், உங்களுடைய பவரை சாதித்து காமிங்கள் அப்படிங்கிற மாதிரி தமிழ் மாநில பாஜக அப்படிங்கிற ஒரு கட்சியோ இல்லை அண்ணாமலை ஒரு புது கட்சியோ பெரும் தலைவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு விரைவில் ஆரம்பித்து அந்த கூட்டணி விஜயோடு வைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கின்றது நண்பர்களே. அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது பல பேருக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு மாற்று சக்தியாக அமையும் என்பதை உங்களிடம் சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். வாழ்த்துக்கள். அண்ணாமலை விஸ்வரூபம் எடுத்து தனி கட்சி ஆரம்பிக்க போகின்றார். விஜயோட கூட்டணி என்பதுதான் இன்றைக்கு நமக்கு வந்த தகவல்கள். இருந்தாலும் அதற்கான இறுதிக்கட்ட காம்ப்ரமைஸ் வேண்டாம், நீங்கள் பிஜேபியில் இருங்க அப்படின்னு, இந்த ஒரு தேர்தல் மட்டும் இருங்கன்னு பல பேர் பல விதத்திலேருந்து அவருக்கு தூது சென்று கொண்டு இருக்கின்றார்கள். காம்ப்ரமைஷன் ஈடுபட்டுருக்காங்க தான் இன்றைக்கு செய்தி நண்பர்களே. எது எப்படி இருந்தாலும் அண்ணாமலையோட விசுவாசிகளுக்கு, அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு நல் செய்தி வந்தால், ஏனென்றால் இந்த தேர்தலில் திட்டமிட்டு அண்ணாமலையும் ஒதுக்கப்படுகின்றார், அண்ணாமலையோட ஆதரவாளர்களும் சட்டமன்ற தேர்தல் ஒதுக்கப்படுகின்றார் என்பதுதான் செய்தி நண்பர்களே. அதை விதை விதைத்தவன் ஒருவர் இருக்கும்போது அறுவடை செய்யும்போது அவர் இல்லைன்னா இன்னும் ஒரு வேதனை. இந்த தமிழ்நாடு பிஜேபி வளர்ச்சி அடைவதற்கு உழைப்பு உழைத்து விட்டு அறுவடை செய்யும் காலத்தில் அண்ணாமலையை அடக்கி வாசிக்க செய்வது என்பது மிகப்பெரிய வரலாற்று பிழை, சரித்திர பிழை. ஒரு விஸ்வரூபம் எடுத்து வரக்கூடிய இளம் தலைவர்களை இடத்திலே பிஞ்சு எறிவதுங்கிறது மிகப்பெரிய கொடுமை. அது தமிழ்நாடு பொறுப்பாளர்கள் கவனித்து சரி செய்ய வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொண்டு உங்களிடம் விடைபெறும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்க நலம், வாழிய வல்லான்.